ஒரு மைனர் பெயர்ல ஒரு சொத்து இருந்தா, அத நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று தான் விற்பனை செய்ய முடியும். இது ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட்ல செக்ஷன் 8ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நீதிமன்ற அனுமதி பெறாமல் ஒரு மைனருடைய சொத்த விற்பனை செய்துட்டா, அந்த மைனர் மேஜர் ஆகி 3 ஆண்டுகளுக்குள் அந்த விற்பனைய சேலஞ்ச் பண்ண முடியும். அப்படி சேலஞ்ச் பண்ணும்போது, நேரடியாக தான் அந்த விற்பனைய சேலஞ்ச் செய்யணும் என்று அவசியம் இல்ல. அவர் அந்த 3 ஆண்டுகளுக்குள் வேறு ஒரு நபருக்கு அந்த சொத்த வித்துட்டா கூட, அவர் அந்த ஏற்கனவே அவர் மைனராக இருந்தபோது நடந்த விற்பனையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். மறைமுகமாகவும் சேலஞ்ச் செய்யலாம் இப்படி என்று மாண்புமிகு இந்திய உச்சநீதிமன்றம் சமீபத்தில் சிவப்பா வெர்சஸ் நீலம்மா என்ற வழக்குல தீர்ப்பு குடுத்திருக்காங்க. இந்த வழக்க பத்தி இந்த லாங் வீடியோல நம்ம சேனல்ல உள்ள லாங் வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பார்த்துங்க. நன்றி. வணக்கம்.